சிதம்பரம் அனந்தீஸ்வரன் கோயில். அனந்தம் என்றால் பாம்பு. பாம்புக்கு காட்சி கொடுத்த ஒரு பழமை வாய்ந்த கோவில். ஸோ இந்த கோவிலினுடைய நேம் இங்கே இருக்குது பாருங்கள், அருள்மிகு அனந்தீஸ்வரர் கோவில், சிதம்பரம். இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னாக்க, இங்கே பதஞ்சலி முனிவர் வந்து சிவன் நடனம் ஆடுறத ஒரு யாகம் இருந்து அல்லது தியானம் இருந்து, அதுமாரி இந்த ஊரில் சிதம்பரம் தில்லை நடராஜருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இந்த அனந்தீஸ்வரன் அப்படிங்கிற கோவிலினுடைய வரலாறு இங்கே பார்த்தீங்கன்னாக்க, பார்க்கடலில் திருப்பார்க்கடல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து ஆதிசேஷன் மேலே திருமால் இருந்திருக்காரு. ஆதிசேஷன் அப்படின்றது இந்த பாம்பு. அவருக்கு வந்து திடீர்னு வந்து பெருமாள் ரொம்ப பாரமாக தெரிஞ்சிருக்கோம். ஆதிசேஷன் வந்து சுவாமி ஏன் பாரமாக இருக்கீங்க அப்படின்னதும், எனக்கு வந்து நான் சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை பார்த்து சந்தோஷமாக இருந்தேன். நான் சந்தோஷமாக இருந்ததுனால ரொம்ப பாரமாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து தில்லை நடராஜர்கிட்ட அந்த தரிசனத்தை போய் பார்க்கணும், அதாவது ஆனந்த நடனத்தை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னதும், ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்து இங்கே சிதம்பரத்துக்கு வந்து நடனம் பார்க்குறதுக்கு வராங்க. அப்படி வர்றப்போ நீங்கள் பாம்பா, அதாவது அந்த ஆதிசேஷனுங்கிறவர் தான் பாம்பு, அந்த பாம்பா இங்கே வந்து பார்த்தாக்க சரியாக இருக்காது, நீங்கள் வந்து உருவம் மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னதும், அவர் வந்து மனித உருவம் பாதி பாம்பு அப்படின்னு வந்து இப்போ அந்த குளத்தில் வந்து பூஜை செஞ்சுருக்காங்க. அதுமாரி அவருடைய பாதத்தில் வந்து விழுந்ததுனால பதஞ்சலி அப்படின்றாங்க. பதஞ்சலி முனிவர் இங்கே வந்து தவம் செய்து, இதுதான் பதஞ்சலி. பார்த்திங்கனாக்க பதஞ்சலி முனிவர் பார்த்திங்கனாக்க பாதி பாம்பாகவும் இதில் இருப்பார், மனித உருவமாகவும் இருக்கும். ஸோ அனந்தீஸ்வரனுடைய சரித்திரம் இதுதான். ஸோ இங்கேருந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்காவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்ஒளி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே, திருமூலர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுமாரி இங்கே வந்து சூரியன், சந்திரன், இங்கே பார்த்திங்கனாக்கா சனீஸ்வரனுக்கெல்லாம் வந்து தனித்தனி எல்லாம் நம்ம வந்து நவக்கிரகம் வந்து ஒன்றா தான் பார்த்துருப்போம். இதுதான் வந்து மூலவர், காலபைரவர். ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா நவக்கிரகம் நம்ம வந்து எல்லா கோயிலையும் வந்து 9 தனியாக பார்த்துருப்போம் இல்லைங்களா. இங்கே நான் வந்து இந்த சனீஸ்வரனுக்கு இதெல்லாம் வந்து தனித்தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. சிவன் அபிஷேகம் பண்ண தண்ணி சப்ளை இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அனந்தீஸ்வரன் கோவில். அப்படி கோயிலினுடைய சுற்று பிரகாரத்தையும் பார்ப்போம். முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஒரு குளம் இருக்குது, இங்கே பெரிய குளம் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்ட்ரன்ஸ், கோவிலுக்கு என்ட்ரன்ஸ். அப்படி வர்றப்போ அங்கே ஒரு பிள்ளையார், மூலவர், சுற்றுப்பிரகாரம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. அதனால் கோபுரத்தையும் பார்த்துருவோம். கோபுரம் எப்படி இருக்குது, விமானம். அனந்தீஸ்வரன் கோவிலினுடைய கோபுரம் இது. பின்னாடி நல்லா வந்து கோயில் சீரமைச்சிருக்காங்க, கோலம்லாம் போட்டு. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கைலை மலையானையை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.